அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன். இந்த காணொலியில் குர்பான் சம்பந்தமான பல காணொலிகள் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதில் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி, அந்த பலிப்பிராணிகளை நாம் எவ்வாறு அறுப்பது, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் நடைமுறை எதுவாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவுபடுத்தி கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறான செயல்முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதை நினைவூட்டும் வகையில் இந்த காணொலி. சரிங்களா? அதனால தனது கைகளால் தான் நாம பலிப்பிராணியை அறுக்கணும். இப்ப நடைமுறை எப்படி இருக்கு? நான் பார்த்த வகையில ஊர்களில், பல ஊர்களில் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெருநாள் அன்னைக்கு தொழுவ முடிஞ்ச கையோட பள்ளிவாசலில் இருக்கிற அச்சரித்திருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஒரு ரவுண்டு வருவார். ஒவ்வொரு தெருவா வந்து அந்தந்த வீட்டு வாசலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழி கொண்டு தோண்டி வச்சுருப்பாங்க. அங்கே தண்ணி கத்தி எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, வந்து அறுத்துக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பார். காசு வாங்கிக்கிட்டு 100 200 காசு வாங்கிக்கிட்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டு அறுத்து போட்டுட்டு அவர் போயிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு அதை உரித்து கொடுக்கக்கூடிய வேற ஒரு ஆள் வருவாங்க. அவங்க வந்து அந்த தோலை உரித்து கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குரிய கூலியை வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது. இதில் நம்ம மக்கள் அதாவது நான் சின்ன குழந்தை பிள்ளையிலேருந்து இருந்தது, நான் பார்த்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கோழி அறுக்கிறதா இருந்தால் கையில் எங்கள்கிட்ட கொடுத்து விடுவாங்க. அதுக்கு 50 காசு, 1 ரூபா கையில் காசு எடுத்துக்கிட்டு போவோம். இங்கே இருந்து போய் அஜர்த்துக்கிட்ட பள்ளிவாசலில் போய் அங்கே வெயிட்டிங்கில் நிற்போம். என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க அங்கே கோழி அறுக்கிறதுக்கு. என்ன அப்படி அங்கே போய் அவர் கோழி அறுத்து கொடுப்பாரு, அதை எடுத்துக்கிட்டு வருவோம். அப்போ கோழி அறுப்பது கூட நம்ம அறுக்கிறது கிடையாது, நம்ம வீடுகளில் பழக்கம் கிடையாது, ஆண்களுக்கோ பெண்களுக்கோ யாருக்கும். சரியா? அப்போ நாம் வந்து செய்ய வேண்டிய அந்த வேலைகளை அது ஆரம்பத்திலேருந்து அஜரத்துக்குரிய ஒரு பணியாக அவங்களும் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது எக்கடாவது போட்டோம். இப்போ இந்த குர்பானுங்கிறது இது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை செய்வது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செஞ்சாங்களோ, எப்படி செய்யும்படி சொன்னாங்களோ அப்படித்தான் நாம் செய்யணும். சரியா? இல்லாட்டி அந்த நீங்கள் அறுக்கக்கூடிய ரத்தமோ மாமிசமோ அல்லாவை சென்றடைவதில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற இறையச்சம் தான் அல்லாவை சென்றடையுங்கிறாங்க அல்ல. அந்த அடிப்படையில் நீங்கள் இறையச்சத்தோட அந்த பணியை நீங்கள் செய்யறது உண்மையாக இருந்தால் ஆட்டை நீங்கள் அறுக்கணும். எப்படி அறுக்கணும்? கால்நடைகளை முறையாக ஒரு பக்கமாக படுக்க வைத்து அது எழுந்திருக்காத அளவுக்கு இருப்பதற்காக அவற்றின் கழுத்தில் நம்முடைய காலை வைத்து அழுத்தி கொள்ள வேண்டும். சரியா? ஏனென்றால் பலிப்பிராணியை அறுக்கும் போது அது துள்ளி பூரணமாக அறுப்பதை தடுத்துவிடும். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்முறையை கடைபிடித்துள்ளார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம கழுத்தில் வச்சு அறுக்கும்போது அந்த வலியில் துடிக்கிறது என்ன பண்ணோம்னா, நம்ம சரியான முறையில் அதை அழுத்தி பிடிக்கலன்னா அப்படி பாஞ்சிரும். அப்போ அந்த அறுப்பு வந்து சரியான முறையில் விழாது. அப்போ அதோடைய கொடுமையான அந்த வலியில் அது கடந்து கஷ்டப்படும். துள்ளி பாஞ்சி அந்த விட்டுட்டோம்னு வைங்களேன், அது நம்மளுடைய தப்பு. சரியான முறையில் காலை சரியாக வச்சு அழுத்தி கொண்டோம்னா என்ன, அது துள்ள முடியாது, முண்ட முடியாது. அந்த அளவுக்கு சரியான முறையில் அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு என்ன, நம்ம வந்து ஒரு கையால் கழுத்தில் வச்சுக்கிட்டு என்ன, அதை ஒரே அறுப்பு தான், நல்ல சொனையை தீட்டி வச்சு கத்திய அறுத்துட்டு அழகாக முடிஞ்சு போயிடும் கதை. அதுக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்காது, அழகாக ரத்தமெல்லாம் ஓடி போயிடும். அப்போ இதை வந்து நம்ம கையால், அதாவது குடும்பத்தின் தலைவர் தான் அதை கொடுக்கணும். குர்பானுங்கிறது பொறுப்பு. அப்போ குடும்பத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் சின்ன பிள்ளையிலேருந்தே இதை பழகியிருந்தாருன்னா இது ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை, ரொம்ப சிம்பிளான வேலை தான். என்ன, அதனால் இனிமேலாவது நம்ம அந்த மாதிரியே பழகிட்டோம், அஜரத்தை கூட்டிகிட்டு வந்து அறுத்தே பழகிட்டோம். அப்படி செய்யாதீங்க. இனிமேலாவது
உங்கள் கையால் அருங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகேயா? உங்களுக்கு ஒரு ஆளாக முடியலன்னு சொன்னால் பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. கை கால்களை நல்லா பிடிச்சிக்கிட்டு அதை கழுத்தில் கரெக்டான மையத்தில் அந்த தொண்டை இதுகிட்ட சங்கில் சங்க அறுத்துருவாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் சங்க இருக்கிற வேலை தான் இது. அழகாக கத்தியை நல்லா சொனையாத்திட்டு ஒரே அறுப்பு தான். அந்த ஆட்டுக்கும் வழி தெரியாது, அது துள்ளுறதுக்கும் சான்ஸ் இல்லை, முடிஞ்சு போயிடும் கதை. இப்போ இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்துருக்குறாங்க. அந்த ஹதீஸை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்த 2 ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள். அப்போது அவர்கள் தம்முடைய பாதத்தை அவற்றின் கழுத்தில் வைப்பதை நான் பார்த்தேன். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அதாவது பிஸ்மில்லாவையும் தக்பீரையும் கூறி அவற்றை தம் கைகளால் அறுத்தார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரில 5558வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. சரியா? அப்போ நம்ம அறுக்கிறார் தான் நல்லா காலை வச்சு அழுத்திக்கிட்டு அதுக்கு எந்த ஒரு வேதனையும் கொடுக்காம என்ன சிம்பிளாக சங்கில் கரெக்டாக வச்சு ஒரே அறுப்பு. அப்போ அது வலியுடைய வேதனையை அது அடையாது, சீக்கிரம் உயிர் போயிடும். சரியா? இந்த வேலையை நாம தான் செய்யணும். அஜரத்து கூப்பிடுறதை விட்டுட்டு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டிய இந்த சுன்னத்தான செயல்முறையை நாமளும் கடைபிடிக்க முன்வார்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.